ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான கணித பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பேப்பர் 1 B-part கேள்வியில் முதலாவது கேள்வி தான் பார்க்க போகிறோம். அந்த கேள்வி பின்னத்தோடு சேர்ந்த ஒரு சதவீத கேள்வியாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க படிக்கலாம். முதலாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். ஜனகன் தனது மாத சம்பளம் ரூபாய் 100,000, அதாவது 1,00,000க்கு கூடுதலாக இருக்கும் பொழுது அதிகரித்த பணத்திற்கு 6% வருமான வரியாக செலுத்துகிறார். அப்போ அவர் 1,00,000தோட கூட சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர் 6% வருமான வரியாக செலுத்துறான்னு சொல்றாங்க. அப்போ முதல் 1,00,000 அவர் சம்பாதிச்சாருன்னா அவர் என்ன செய்ய தேவையில்லை, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதை விட அவர் கூட சம்பாதிப்பாரா இருந்தால் என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். சரிதானே? அடுத்து, ஒரு குறித்த மாதத்தின் வரியை செலுத்திய பின்னர், அப்போ குறித்த மாதம் வரி செலுத்திட்டாரு அப்படின்னு சொன்னால் 1,00,000க்கு அதிகமாக தான் சம்பாதிச்சிருக்காரு. 1,00,000க்கு அதிகமாக சம்பாதிச்ச பணத்தை ஏதோ ஒரு குறித்த ஒரு தொகை பணத்தை சம்பாதிச்சிருப்பாரு. அந்த பணத்தில் ஒரு குறித்த ஒரு தொகையை வருமான வரியாக செலுத்தி மாதத்துக்கு வருமான வரியாக செலுத்திட்டாரு. செலுத்தி மிகுதியாகட்ட இருக்கும் இல்லையா ஒரு தொகை பணம், 1,00,000 ரூபா சேர்த்து அந்த தொகையை வச்சுட்டு அப்போ அவர் என்ன செய்கிறாராம், அடுத்தடுத்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு போகிறான்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பின்னர் அவருக்கு கிடைத்த பணத்தில் 6ல் ஒரு பங்கை அவர் உணவிற்காக ஒதுக்கி வைக்கின்றார். அப்போ கிடைச்ச பங்குல கிடைத்த பணத்தில் 6ல் ஒரு பங்கை உணவுக்காக ஒதுக்கிட்டு, ஒதுக்குனதுக்கு பிறகு ஒரு பங்கு பணம் இருக்கும் இல்லையா, அதில் அந்த பணத்தை 5 பங்கா பிரித்து அதில் 3 தனது ஏனைய செலவுகளுக்காக என்ன செய்கிறாரு, செலவு செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரிதானே? இப்போ முதலாவது கேள்விக்குள்ள போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. ஜனகனுக்கு கிடைத்த பணத்தில் 6ல் ஒரு பங்கு உணவுக்காக ஒதுக்குனதுக்கு பிறகு அவரிடம் அப்பணத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும். அப்ப அவர்கிட்ட ஒரு முழு தொகை பணம் இருந்திருக்கும். அல்ல 6ஆ பிரிச்சு ஒரு பங்கு அவரு உணவுக்கு ஒதுக்குனால மிச்சம் எவ்வளவு இருக்கும், 6ன் மேல் 5 பங்கு. இலகுவான கேள்விதான் அது. எப்படி 6ல் மேல் 6, அதாவது இதை 6 மேல் 6ங்கிறது முழு பெருமானம் சொல்லுவோம். இதுல இருந்து 6ன் மேல் ஒரு பங்கு அவர் உணவு கொடுப்பாரா, மிகுதி அவருக்கு எவ்வளவு மிஞ்சிருக்கும், 6ன் மேல் 5 பங்கு அவருக்கு மிகுதியா இருந்திருக்கும். சரிதானே? இந்த ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா தான் இதுக்கு ஸ்கீம் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிதானே? அது 2வது கேள்வியை பாருங்க. உணவுக்கும் வேறு செலவுகளுக்கும் பணத்தை ஒதுக்கிய பின்னர் ஜனகனுக்கு கிடைத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும். உணவுக்கும் ஏனைய செலவுகளுக்கும் ஒதுங்கின பிறகு ஜனகன்ட்ட எவ்வளவு பணம் எஞ்சி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு முழு தொகை இருந்துச்சு, அதில் உணவுக்கு இவ்வளவு ஒதுக்குனதுக்கு பிறகு மிகுதியா எவ்வளவு இருக்கவட்ட முழு பணத்துல 6ல் 5 பங்கு இருக்கு. இதுல இருந்து தான் 5ன் 3 பங்கு என்ன செய்யறாரு, அவரு ஏனைய செலவுகளுக்காக ஒதுக்குறாங்க. அப்ப அது எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, உணவுக்கு ஒதுக்குனதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிறது 6ன் மேல் 5ஆ இருக்குமா இருந்தா மேல பாருங்க சொல்லியிருக்காங்க, உணவுக்காக ஒதுக்கிய பின்னர் எஞ்சிய பணத்தில் அல்லது பணத்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது பெருக்கல் அடையாளம் வரும். இன் பொட்மாஸ் விதிமுறைப்படி இன் அப்படிங்கிறது என்னது, பெருக்கல் அடையாளத்தை குறைக்கும். அப்ப எப்படியும் ஒரு பெருக்கல் அடையாளம் வரப்போன்னு தெரியும். இன்னொன்னு நான் கணக்கு நம்ம செஞ்சுட்டு போகும்போது இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டி வரும். சரிதானே? அப்ப பெருக்கல் அடையாளம் ஏன்னு சொன்னா நம்ம என்ன முழு தொகையில இருந்து எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? 5ன் மேல் 3 பங்கு அவர் ஏனைய செலவுகளுக்கு ஒதுக்குறாரு. எவ்வளவு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன செய்யணும், இதை குறுக்கு பெருக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா இருக்கு. செஞ்சா இங்கே இதை சுருக்குனா வெட்டுப்பற்றும். இன்னும் ஒரு முறை இதனை சுருக்கும் பொழுது இன்னும் ஒரு முறை நான் மற்ற பேராலும் சொல்லிடுறேன். மற்ற எங்கில் இதனையும் சுருக்கிடலாம். இதனை சுருக்கும் போது இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. அப்போ ஆன்சர் எப்படி வரப்போகுது, அரைன்னு சொல்லி ஆன்சர் வரும். 1ன் கீழ் 2ன்னு சொல்லி ஆன்சர் வரும். இது எவ்வளவு, அவர் ஏனைய செலவுகளுக்கு செலவு செய்த முழு பணத்தொட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை. இதை நம்ம இன்னொன்று வாக்கி எப்படி சொல்லலாம், 3ன் கீழ் 6ன்னு சொல்லியும் சொல்லலாம். இந்த 6 அப்படிங்கிறத மெயின் பண்ணி சொல்றேன். இந்த 2ல எப்படி ஒரு விட போட்டிருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு புள்ளி வழங்கப்பட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஆன்சருக்கு போகல, இப்போ தான் ஆன்சருக்கு மூவ் பண்றோம். அதில் அதுக்கு அப்புறம் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னாக்க, இப்போ நம்ம
அவர் செலவு செஞ்ச முழு தொகையை கண்டுபிடிச்சு, அதாவது அவர் வந்து இதுக்கு செலவு ஏனைய செலவுகளுக்கு செலவு செய்தது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க, இதுல இருந்து அதாவது உணவுக்காக செலவு செஞ்சவனுக்கு மிச்சம் இவ்வளோ இருக்கு, இதுல இருந்து இவ்வளத்த அவர் ஏனைய செலவுகள் செலவு செஞ்சிருப்பாருன்னா மிகுதி எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிப்பேன். அதான் கேள்வியும் கூட. அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும், இதுல இருந்து இதை கழிச்சு காட்டி அதுல இருந்து எவ்வளவு ஆன்சர் வருதுங்கிறத நம்ம ஆன்சருக்கு போகணும். அப்படித்தான் நம்ம ஆன்சருக்கு போக வேண்டி வரும். அப்ப உணவுக்கு ஒதுக்கின பிறகு 6/5 பங்கு அவர்கிட்ட இருந்திருக்கும். அதுல இருந்து ஏனைய செலவுகளுக்காக 6/3 செலவழிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இவர்கிட்ட பெஞ்சிருக்காரு 6/2 பங்கு. இதை இப்படி போடுறது பொருத்தமா இருக்காது, ஏன்னா இதை இன்னும் சுருக்க முடியும் அப்படின்றதுனால இதை வந்து 1/3 அப்படின்னு காட்டுறது தான் சரியானதா இருக்கு. பின்ன அறிவு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பிரதிபலிச்சு காட்டணுமா இருந்தா நீங்க இப்படித்தான் போடணும். இங்கனையும் இந்த ஆன்சர் பொருத்தமானதாக இருக்காது, இதுதான் பொருத்தமானதா இருக்கும். நான் இங்கே கொண்டு வந்து போடுறதுக்காக நான் இப்படி போட்டு காட்டுறேன். சரிதானே? நீங்க இப்படியே போட்டுக்கொள்ளுங்க இறுதி ஆன்சரை. சரியா? அடுத்து 3வது கேள்வியை பார்ப்போம். இப்போ இதுக்கு மார்க்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு ஒரு புள்ளியும் இங்கன ஒரு புள்ளியும், இறுதி ஆன்சருக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு புள்ளியும் போட்டிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. அவரிடம் இப்போது எஞ்சிருக்கும் பணம், இப்ப ஜனகன் கிட்ட அவர் செலவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப அவர்கிட்ட எஞ்சிருக்கிற பணம் வந்து அந்த இப்ப செலவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட எஞ்சிருக்கிற பணத்தோட பின்னம் தான் 1/3. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, அவரிடம் இப்போது எஞ்சிருக்கும் பணம் ரூபாய் 39,600. ரூபாய் 39,600 எனின் வரியை செலுத்திய பின்னர் அவருக்கு கிடைக்கும் பணத்தையும் உணவிற்காக ஒதுக்கிய பணத்தையும் வெவ்வேறாக காணுங்க. அப்ப இதுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த வரியை செலுத்தினதுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த பணத்தையும் உணவுக்காக ஒதுக்கின பணத்தையும் கேட்டிருக்காங்க. 39,600 அப்படிங்கிறது வந்து இப்ப கையிருப்புல இருக்காது. அது எவ்வளவு, என்ன பின்னம், அதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். 3/1. 3/1ங்கிறது தான் 39,600. வேற அத்தனை இப்ப கையிருப்புல இருக்கு. எஞ்சிருக்கிற பணத்தோட பின்னம் தானே இது. அப்ப இது எப்படியா இருக்கும், சமனா இருக்கும். 1/3 அப்படின்றது தான் 39,600. அப்ப 3/3 அதாவது முழு தொகை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும், 3/1 பங்கு 3ஆல பெருக்கணும். அப்ப என்ன செய்யணும், ரூபாய் 39,600 அப்படின்றத வந்து 3ஆல பெருக்கணும்னு சொல்லி சொன்னா 2 0 அப்படியே போட்டு 6 3 பாயிண்ட்டுக்கு 8 மிச்சம் 1, 9 3 27 28 8 மிச்சம் 2, 3 9 10 11. இவ்வளவு அப்ப விட 118,800 ரூபாய். இதுதான் அவருக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வட்டியை செலுத்தினதுக்கு பிறகு அவர்கிட்ட கையிருப்புல இருக்கிறது இவ்வளவு. சரிதானே? அப்ப அவர் வட்டியை எவ்வளவு செலுத்தினா நமக்கு இன்னும் தெரியல. வட்டியை செலுத்தினதுக்கு பிறகு அவர் கையிருப்புல இருக்கிற பணம் தான் இவ்வளவு. இன்னும் வட்டியை பத்தி அவங்க கைக்கல, பின்னம் கணக்கிலேயே தான் இப்ப போய்கிருக்கு. சரிதானே? இப்ப உணவுக்கு ஒதுக்கிய பணத்தை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, மேலேயே சொல்லியிருக்காங்க. பின்னர் அவர் கிடைத்த பணத்தில் 1/6 பங்கு. அவர் கிடைத்த பணம் இதுவா இருந்தா இதுல 1/6 பங்கு தான் அவர் உணவுக்கு செலுத்தி இருக்க போறாரு. இப்ப 1/6 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த முழு தொகை 6ஆல பிரிச்சா நம்ம என்ன செய்யணும், ஆன்சருக்கு போயிடும். அப்ப ஜனகன் உணவுக்கு ஒதுக்கிய பணம் இப்படி எழுதணுன்ற அவசியம் இல்லை, நான் சும்மா எழுதி காட்டுறேன். ரூபாய் 1,18,800 தர 1/6 பங்கு. இது என்ன செய்யணும், 6ஆல பிரிக்கணும். பிரிச்சா 2 0 அப்படியே வரப்போகுது. அப்படிதானே? பிரிச்சு காட்டுறீங்கண்ணே. 6 பிரிக்கும் போது 1 6 கழிச்சா 11 6 போனா 5 8 58 58ல 6 எத்தனை நம்பர் இருக்கு, 5 6 30 6 30 8 48 9 54. எங்கனையோ பிள்ளை விடுனா கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். எங்கன பிள்ளை விடுறான்னு.
ஏன்னா ஆன்சர் வந்து நான் வரணும். எவ்வளவுன்னு கேட்டா 19,800. ஓகே ஓகே, சரியா தான் போகுது. அவர் பிரிச்சோம்னா 54 கழிக்கும் பொழுது இங்கே 4 8 கீழே 48 48 6 5 8 40 சாரி 5 30 6 30 8 48 8 48 சைவர் இந்த 2 சைவரும் மேலே வரும். அதாவது 19,000 ரூபாய் 19,800 ரூபாய் அவர் எதுக்கு கொடுக்குறாரு? உணவுக்காக செலவழிக்கிறாரு. இப்போ நம்ம 2 ஆன்சரையும் கண்டுபிடிச்சோம். அதுக்கு எப்படி மார்க்ஸ் செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா தான் 1 மார்க்ஸும், இதை கண்டுபிடிச்சா 1 மார்க்ஸும். இப்படித்தான் உங்களுக்கு அங்கே என்ன செய்யப்படுது? மார்க்ஸ் வந்து போடப்படுது. அடுத்து நான்காவது கேள்வி. நான்காவது கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க? வரிகளுக்கு போகிறாங்க. இப்போ தான் வரி அப்படிங்கிற 6 வித வரியை வந்து இவங்க இந்த கல்விதான் கொண்டு வராங்க. வரியை செலுத்துவதற்கு முன்னர் அவருடைய சம்பளம் யாது? வரியை செலுத்துறதுக்கு முன்னுக்கு அவருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வரி 6 வீதம்னு சொல்லியாச்சு. அவர் சம்பளம் எவ்வளோ பெறுறாரு? அதாவது வட்டியை செலுத்தின பிறகு எவ்வளோ சம்பளம் பெறுறாரு? 1,18,800 ரூபாய் பெறுறாரு. சரிதானே? இப்போ நமக்கு அவர் எவ்வளோ மேலும் பெற்றான்னு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் இதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அவர் வந்து 1 லட்சத்தை பெற்றிருப்பாரா? 100,000 ரூபாய். 100,000தோட ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றிருப்பாரு. அதனால் எக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு அந்த பெருமானம் தெரியாதுன்னு, ஆனால் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். குறிப்பிட்ட பெருமானத்தை பெற்றதுக்கு பிறகு தான் அவர் வட்டியை செலுத்தியிருப்பார். அது ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியாக இருக்கும். அது எவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு அதுவும் தெரியாது. இந்த இடத்துல நம்ம அதையும் கண்டுபிடிக்கலுமா? அதையும் கண்டுபிடிக்கிறாரு. செலுத்தினதுக்கு பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் என்ன செய்யுது? இது வந்து அவர் சம்பளமா பெற்றிருப்பாரு. அவருக்கு தான் சம்பளமா இருந்திருக்கும். இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியா போயிருக்கும். போனதுக்கு பிறகு தான் அவருக்கு சம்பளம் கைக்கு கிடைச்சிருக்கும். அப்படித்தானே? இப்ப நமக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சி எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு வட்டி 6 வீதம்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? 6 வீதம் வட்டியா போயிருக்கும். அப்ப வட்டியை கட்டிட்டாரு. கட்டினதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகை மிச்சம் இருக்கும். அது எவ்வளவு வளர்ந்துருக்கும்? 1 லட்சத்துக்கு அவருக்கு வட்டி இருந்திருக்காது. அதோட மேலதிகமா சம்பாதிக்கிறதுக்கு தான் அவருக்கு வட்டி கட்ட வேண்டி வந்திருக்கும், டேக்ஸ் கட்ட வேண்டி வந்திருக்கும். அப்ப இதுக்கு எந்த ஒரு வருமான வரியும் அவருக்கு கட்ட வேண்டி வந்திருக்காது 1 லட்சத்துக்கு. அப்போ 1 லட்ச ரூபா அப்படியே இருந்திருக்கும். 1,00,000 ரூபாய் 1,18,800 ரூபா அவர் சம்பளமா எடுக்கிறாரா இருந்தா இதுல 1 லட்சம் அப்படின்றதுக்கு வந்து அவர் டேக்ஸ் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, கட்டியிருக்க மாட்டாரு. அப்ப எவ்வளவுக்கு டேக்ஸ் கட்டி இருப்பார் அப்படின்னு பார்க்க இதுல இதை கழிக்கும் பொழுது 18,800 ரூபா வருது. இதுக்கு அவர் டேக்ஸ் கட்டி இருப்பாரா? இல்ல. இது வந்து டேக்ஸ் கட்டின ரூபாய் இல்ல. இது வந்து எவ்வளவு என்ன பணம் அப்படின்னு சொன்னா டேக்ஸ் கட்டினதுக்கு பிறகு அவர் எஞ்சிருக்க பணம். டேக்ஸ் 6 வீதத்தை கட்டியிருப்பாரு. அது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா எஞ்சிருக்க நமக்கு எவ்வளவுன்னு தெரியும், 18,800. இது எத்தனை சதவீதமா இருக்கும்? டேக்ஸ் கட்டினது 6 வீதமா இருந்தா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? வீதம் 100க்கு பார்ப்போம் எவ்வளவா இருக்கும்? 94 வீதமா இருக்கும். அப்ப இது எவ்வளவு? 94 வீதம். இது ரூபாய் 18,800 அப்படிங்கிறது வந்து 94 வீதமா இருக்குமா இருந்தா 100 வீதம் எவ்வளவா இருக்கும் கண்டுபிடிச்சா என்ன செஞ்சிடலாம்? அந்த 1 லட்சத்தோட கூட அவருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? 94 வீதம் 18,800 ரூபாயா இருந்தா 1 லட்சம்ல 18,800 ரூபாயா இருந்தா 100 வீதம் எவ்வளவா இருக்கும்? நான் என்ன வைன்னு சொல்றேன். எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? y சமன் 18,800 94ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கணும். பெருக்கும்போது y எவ்வளோன்னு நினைப்பேன். y அப்படின்றது என்னது? அந்த 100,000 1 லட்சத்துக்கு மேலதிகமா அவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம். அதில் ஒரு குறித்த தொகை தான் டெக்ஸா விட்டுட்டு கையில் சம்பளம் கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்படித்தானே?
இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது இந்த எக்ஸுங்கிற விஷயத்தை தான். ஸோ நான் வையின்னு போட்டிருக்கேன். நான் கண்டுபிடிக்க போகிறது எக்ஸுங்கிற விஷயத்தை தான். சரிதானே? வையில் தான் இங்கே எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். இதை பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த 2 சைவர் சைவர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். மற்ற பிரிச்சு விடுவோம். இதை 94ஆல் பிரிக்கணும். பிரிக்கும்பொழுது 188ல் 94 எத்தனை முறை இருக்குது? 2 முறை இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லலாம், 188 சைவர். இந்த 2 சைவரும் வரப்போகுது. அதே மாதிரி இந்த 100லையும் 2 சைவர் இருக்கும். அந்த 2 சைவரும் வரப்போகுது. அப்போ எவ்வளோ? ரூபா 20,000. ரூபா 20,000 தான் அவர் மேலதிகமாக பெறுறாரு. சரிதானே? இங்கே என்ன கேட்டிருக்கு? வரியை செலுத்துறதுக்கு முன்னர் அவருடைய சம்பளம். வரியை செலுத்துறதுக்கு முன்னுக்கு அவருடைய சம்பளம் இதாக தான் இருந்திருக்கும். அதான் நான் புக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். வரியை செலுத்துறதுக்கு முன்னே அவர் சம்பளம் அல்ல 100,000 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ எக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டி விடணும். கூட்டி விட்டு என்ன செஞ்சிடலாம்ட்டு வரியை செலுத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு வருமானம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ வரப்போகுது? 100,000த்தோட 20,000 கூட்டினா ரூபா 120,000 அப்படின்னு தான் விடையா இருக்கும். சரிதானே? இதுதான் 4ஆவதுக்கு ஆன்சர். இதுக்கான மார்க்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்களா இருந்தால் இங்கே ஒரு மார்க்ஸும், கடைசி ஆன்சருக்கு போயிருந்தீங்களா இருந்தால் அங்கே ஒரு மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் இதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அதில் 5வது கேள்வி. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் வரி அறவிடப்படும் எல்லை உயர்த்தப்பட்டமையால். அப்போ வரி அறவிட எல்லையை உயர்த்திட்டாங்க. 1,00,000 ரூபாய் இல்லை, அதோட கூட நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு டெக்ஸ் என்ன செய்யப்படாது, வெட்டப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கேள்விக்கு. உயர்த்தப்பட்டமையால் ஜனகன் வருமான வரியில் செலுத்துவது நின்றும் விடுவிக்கப்பட்டும் அவர் உணவுக்காக ஆரம்பத்தில் செலுத்தப்பட்ட பணம் மாறாமலும் இருப்பின். அவருக்கு டெக்ஸ் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குவோம் அப்படின்றத தாண்டி அதை கூட்டிட்டாங்க. 1,00,000 விட கூட. அது எவ்வளோன்னு சொல்ல கூட்டியிருக்காங்க. ஆனால் இவர் டெக்ஸ் கட்டலையாம். அப்போ இவர் அந்த டெக்ஸ் கட்ட வேண்டிய லிமிட் எவ்வளவும் தெரியல, அதை விட குறைவாக தான் சம்பளத்தை எடுக்கிறாரு. அது விளங்குச்சு தானே? அப்போ நம்ம வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர் உணவுக்கு எவ்வளவு பெருமான தொகையை கட்டினாரோ அதே தொகை தான் என்ன செய்யறாங்க, இப்பயும் அவர் உணவுக்கு ஒதுக்குறாராம். இப்போது அவர் உணவிற்காக செலவிடும் பணம் சம்பளத்தின் என்ன சதவீதம்? இப்ப அவர் உணவுக்கு ஒதுக்குற பணம் சம்பளத்துக்கு என்ன சதவீதம் அப்படின்னு கேட்காங்க. லேசான கேள்வி தானே? எப்படி செய்ய போறோம்? இப்ப அவர்கிட்ட சம்பளம் எவ்வளோ, இது அப்படியே அவருக்கு சம்பளமா கிடைக்க போகுது. டெக்ஸ் இல்லைனால இது அப்படியே சம்பளமா கிடைக்க போகுது. இப்போ அவர்கிட்ட சம்பளம் ரூபா 120,000. இதுல 6ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவர் உணவுக்காக ஒதுக்குன பணம் இவ்வளவு தானே முதல்ல கண்டுபிடிச்சது. அதே தான் இப்பயும் ஒரு உணவுக்காக ஒதுக்குறாராம். அப்போ அது எந்த வித மாற்றமும் வரப்போறது இல்லை. அப்படின்றனால நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ அவருக்கு இப்போ சம்பளம் ரூபா 120,000 அல்ல ரூபா 19,800 ரூபாய உணவுக்கு ஒதுக்குறாரு. சதவீதம் காரணம் 100ஆல பெருக்கணும். பெருக்கும்போது இப்போ எத்தனை சதவீதம் சொல்லி வரும். சுருக்கல் செய்வோம். இந்த சைவரையும் இந்த சைவரை வெட்டலாம், இந்த சைவர் இந்த சைவர் வெட்டலாம், இந்த சைவர் இந்த சைவர் வெட்டலாம், இந்த சைவர் இந்த சைவரை வெட்டலாம். இப்போ சுருக்கல் இலகுவா வந்துருச்சு. இவ்வளவு 198 12ஆல சுருக்கணும். ஒரு முறை 12 கழிச்சா 78. 78ல் 12 எத்தனை முறை இருக்குன்னு கேட்டாக்க 6 முறை. 6 12 72. 8ல் 2 போனால் 6. இங்கே கீழே கொண்டு வர எந்த ஒரு பெருமானம் இல்லை. ஸோ தசம் குத்துனா ஒரு சைவர் சேர்க்கலாம். சேர்த்தா 60. 60ல் 12 5 முறை. ஆகவே 16.5% இருக்கும். இதுக்கு உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க மார்க்ஸ் 2 புள்ளிகள் வழங்கியிருக்காங்க. சரிதானே? இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இன்னொரு புள்ளி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நீங்கள் என்ன செய்ய கொள்ள முடியும்? 10 புள்ளிக்கு முதலாவது கேள்வியில் 10 புள்ளிகளுக்கு நீங்கள் எத்தனை புள்ளிகள் எடுத்தீங்கன்னு சொல்லி
பார்த்து கொள்ள முடியும். ஓகே தானே? டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்ல முடியும். தேங்க்யூ.